சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ பேசுவோம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மணிமேகலை மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். மேடம், நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இரண்டாவது முறையாக வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய தலைப்பு பேரண்டிங் ப்ரீ ஸ்கூலிங், அதாவது குழந்தை வளர்ப்பு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரையும். ஓகேவா? இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பேரண்டிங் அதை ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஆக்சுவலாக பேரண்டிங் ஓரளவுக்கு எல்லாருக்குமே பேரண்டிங்னா என்னன்னு தெரியும். ஆனால் பாரம்பரிய முறையில் ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கும் இப்போ ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லையா, சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு, ஆட்டிசம் குழந்தைங்க இல்லை எம்ஆர் சைல்டு, இந்த மாதிரி சில குழந்தைகளுக்கு சில சென்சரி கொடுப்போம். சென்சரி கொடுப்போம், ஐகான் கோஆர்டினேஷன் கொடுப்போம், ஆக்குபேஷன் தெரப்பி கொடுப்போம், இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுப்போம். இது எல்லாம் பாரம்பரிய குழந்தை வளர்ப்பு முறையில் ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் கொடுத்தாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக போயிடும். ஆனால் அது கொடுக்காததுனால தான் இதெல்லாம் வருது. அதனால பாரம்பரிய முறையில் குழந்தைய வளர்த்தோம்னா இதெல்லாம் பின்னாடி அந்த குழந்தைய 1.5 வயசு கழிச்சு அதை டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சில சென்சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இது தடுக்கப்படும். இந்த மாதிரி குழந்தை வர்றதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டு இதையே பாரம்பரியமாக ஒரு குழந்தைய வளர்த்தோம்னா இதெல்லாம் ஃபியூச்சரில் இதெல்லாம் தேவைப்படாது. இதை பற்றி தான் இந்த பேரண்டிங்கில் பார்க்க போகிறோம். இதில் நான் 5 தலைப்பாக நான் பிரிச்சிருக்கேன். இல்லை முதல்ல ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரும், அது ஒரு தலைப்பு. 2வது தலைப்பு டூரிங் ப்ரெக்னன்சி டைம், கன்சீவ் ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு டைம், அது ஒரு தலைப்பு. 3வது தலைப்பு குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரையும் எப்படி வளர்க்கணும். 4வது 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரையும், அடுத்த 2 வயசுலேருந்து 3.5 வயசு வரையும், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வரையும் எப்படி வளர்க்கணும் அப்படின்ற இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல ஆஃப்டர் மேரேஜ், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கும், அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டேஜை பார்க்கணும். ஏன் அதை எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இருக்க ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் அந்த குழந்தைகளோட ஒரு ரிசர்ச் பண்ணுறப்ப என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, தாய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 70% குழந்தைங்க இந்த மாதிரி தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததா ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ 70% தாய் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால தான் கிடைக்குது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறாங்க. மற்றதெல்லாம் ஆக்சிடெண்ட்டாக மேபி ரிலேஷனில் மேரேஜ் அது இதுன்னு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். ஆனால் 70% எதனால பிறக்குது குழந்தைங்க, அந்த டூரிங் ப்ரெக்னன்சி டைமில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லையா. அதனால நம்ம அதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்றத ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம்னா மேபி இது ஃபியூச்சரில் தடுக்கப்படலாம். அப்படின்றதுக்காண்டி நம்ம இதை ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை எடுத்துடலாம். இப்போ ஒரு மேரேஜ் ஆகுது, மேரேஜ் ஆகி ஒரு பெண் உள்ளே வர்றாங்க இல்லையா, அப்போ வர்றவங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல உள்ள என்ட்ரி ஆகிறப்ப ஒரு பெண்ணுக்கு அந்த இடம் புதிது இல்லையா. அப்போ ஆனால் ஆணுக்கு அவங்க பிறந்து வளர்ந்த இடம், அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாமே எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க கலாச்சாரம் என்ன, பாரம்பரியம் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பெண்ணுக்கு அங்கே தெரியாது எதுவுமே. இப்போ ஒரு மாமனார் குடும்பத்துக்கும் ஒரு மாமனார் மாமியார் குடும்பத்துக்கும் ஒரு புதுசாக போகிற பெண்ணுக்கும் முரண்பாடு வர்றது இயற்கை. அப்போ இதில் யார் ஒரு மீடியேட்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கணவன் தான். ஏன்னா கணவனுக்கு தான் அம்மா எப்படி கோவப்படுவாங்க, அப்பாவை எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது தெரியும். இப்போ இந்த சூழ்நிலையை புதுசாக வர பெண்ணுக்கு தெரியறது வாய்ப்பு கம்மி. அப்போ இந்த ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத ஒரு கணவன் தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த இதை ஹேண்டில் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த புதுசாக வர ஒரு மனைவிக்கு ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக தோணும். கணவன் எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அடுத்து கணவன்மார்கள்லாம் கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்.
என்ன அப்படின்னா, இந்த கன்சீவா இருக்க அதாவது கல்யாணம் பண்ணதுல இருந்து கன்சீவ் ஆறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரையும் ஒரு பெண் வந்து சந்தோஷமா ஒரு ஒரு அன்பான ஒரு அழகான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, லைஃப் லாங் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலும் ஸ்பெஷல் ஸ்கூல் தேடி அலையணும் அவசியம் இருக்காது. இந்த டயத்துல எதுல பிரேக் ஆகுதோ, என்ன பிரச்சனைனால இதாகுதுன்றத நான் ஓரளவுக்கு கன்க்ளூட் பண்ணி, அத ஈஸியா ஒரு ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வராது. அப்ப நம்ம கஷ்டப்படணும் அவசியம் இல்லை இல்லையா? அதனால இத வந்து மெயினா வந்து அந்த குடும்ப சூழ்நிலையில இருக்க உறுப்பினர்களும், அந்த கணவன்மார்களும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அத வந்து மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதும் அவங்களோட கடமை தான். 2வது சில பிரச்சனை, சில முரண்பாடுகள் வர்றது வந்து நார்மல், இயற்கை. இதுல வந்து யாருமே தப்பு சொல்ல முடியாது. இப்ப கணவன்மார் குடும்பத்துக்கும் இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கு. அவங்களும் வந்து 20 வருஷம் ஜெனரேஷன்ல பேக்வேர்டா இருப்பாங்க. இதே இது ஒரு பெண் அப்படின்னா, பெண்ணும் ஒரு 20 வருஷம் வந்து முன்னாடி இருப்பாங்க. அப்ப அவங்களோட 2 பேரோட கலாச்சாரம், பாரம்பரியம் வந்து வேறுபடுறப்ப, அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வர்றது இயற்கை. இத வந்து நம்ம வந்து அத அக்செப்ட் பண்ணணும். அடுத்து புதுசா ஒரு உறவு வர்றப்ப, அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆ தான் தான் பிரியாரிட்டி குடுக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வரும். இப்ப மனைவியா இருந்தா, கணவன் மேல அதிகமா வந்து ஆதிக்கம் செலுத்தணும். தன்னோட பிரியாரிட்டி மீதான தெரியணும் அப்படின்னு ஒரு பெண்ணும் நெனைப்பாங்க. இதே இடத்துல அம்மாவும் நெனைப்பாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு நம்ம தான் முதல்ல தெரியணும். இந்த மாரி இது சில பேருக்கு நடக்கும். இப்ப இதுல வந்து யாரு ஈஸியா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஹஸ்பண்ட். ஏன்னா, அம்மா எந்த இடத்துல கோவப்படுவாங்க, எந்த இடத்துல இது அன்பா இருப்பாங்க, எப்படி பேசுனா சமாளிக்கலாம், இந்த ட்ரிக் எல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, அந்த அஸ் யூசுவல் அந்த கணவனுக்கு தான் தெரியும். அந்த மகனுக்கு தான் தெரியும். இதே மாரி அப்பா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, தங்கச்சி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த குடும்ப உறுப்பினரோட டிராவல் பண்ணதுனால அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதனால இத வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணி வரணும். அப்படின்றப்ப ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். 2வது மேபி ஒரு அன்வான்டட் சூழ்நிலை ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, உடனே என்ன பண்ணிரணும், அந்த சூழ்நிலைய மாத்துறதுக்கு முதல்ல அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில போயிரணும். அப்பப்போ ஒரு அவுட்டிங் போயிட்டு, நான் இருக்கேன்ற உணர்வு வந்து அந்த பெண்ணுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட்டா அப்படின்ற உணர்வ குடுத்துட்டாலே, மேக்ஸிமம் வந்து அந்த இடத்துல பிரச்சனை வராது. ஓகே. சரி என்னதான் நடந்தா என்ன நம்ம வீட்டுக்காரர் நம்மளுக்கு இருப்பாரு. அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டாலே, ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. 2வது. 3வது இவங்க வெளியில போறப்ப என்ன நடக்கும்னா, மனசளவுலயும் சரி, அந்த சூழ்நிலையும் இடத்துலயும் சரி, ஒரு மனசுல ஒரு ரிலாக்சேஷன் வரும். அப்பவே சில பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து வீட்ல ப்ராப்ளம் நடந்தாலும், வீட்ல இருக்கவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றதுக்கு, புதுசா வந்து இத பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அவங்களும் சால்வ் ஆயிருவாங்க. ஆ இந்த பொண்ணும் சால்வ் ஆயிருவாங்க. அந்த கணவனுக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால மெயினா வந்து அதுவும் முதல்ல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வராங்கல்ல, அவங்களுக்கு தான் மெயினா அந்த ப்ராப்ளம்லாம் நடக்கும். ஏன்னா 2வது கூட வந்து ஓரளவுக்கு சரி மருமகன்னா இப்படிதான் இருப்பாங்க. ஒரு கா ஒரு புதுசா ஒரு பொண்ணு இப்படிதான் இருப்பாங்கன்றது, அந்த ஃபேமிலிக்கு வந்து அத அக்செப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா 2வது, 3வது வர்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா மொத ஒரு என்ட்ரி ஆகுறப்ப, அ அத ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் சிரமம். புதுசா போறதுக்கு இந்த பொண்ணுக்கும் சிரமமா இருக்கும். அப்படின்றனால முதல்ல வந்து இத மைண்ட்ல வச்சுக்கணும். 70% வந்து அந்த பிரெக்னன்சி டைம்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால தான் வருது. அப்ப அத வந்து நம்ம குறைக்கிறதுக்கு அந்த அந்த இடத்துல வந்து ஒரு சுமூகமான, ஒரு அன்பான, ஒரு மனசுல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைய வந்து ஏற்படுத்தி குடுக்க வேண்டியது ஒரு குடும்பத்தோட கடமை. ஓகேவா? அடுத்தது பிரெக்னன்சி டைம். இப்ப 2வது டாபிக் போறோம். இந்த பிரெக்னன்சி டைம்ல குழந்தை வந்து கன்சீவ் ஆகி 45 நாள்ல இருந்து 3 மாசத்துக்குள்ள உடம்புல இருக்க முக்கியமான பாகங்கள்லாம் வளர்ந்துரும். மூளை, ஹார்ட், அடுத்து வந்து கல்லீரல். இந்த மாரி உள்ள முக்கியமான பாகங்கள்லாம் வளரும். அப்பவே என்ன ஆகும்னா, குழந்தைக்கு வந்து காது கேட்க ஆரம்பிச்சுரும். இப்ப குழந்தை வந்து தாய் அழுதாங்கன்னா, அந்த குழந்தையும் வருத்தப்பட்டு அழுகும். அழுகும்னா கண்ணீர் விடாது. ஆனா மனசுல அந்த ஃபீலிங்ஸ் வந்து உள்வாங்கும். சந்தோஷமா இருந்தாலும் அதையும் உள்வாங்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, கன்சீவா இருந்த டயத்துல இந்த அந்த உறவுகள் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து, திரும்ப வந்து அத ஒரு விழா மாரி கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சென்சரி இங்கவே ஆரம்பிச்சிடுது. சென்சரி கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 6 மாசத்திலேயே குழந்தை கன்சீவா இருக்கப்பயே என்ன ஆயிடுது, சென்சரி இன்டைரக்ட்டா குடுத்துரும். என்ன பண்றோம், பலவிதமான உணவு வகைகள குடுக்குறோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அறுசுவை உணவு உண்றாங்க. அடுத்து வளையல் போடுறோம். வளையல் போடுறப்ப சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிரும். அத கேட்கிறப்ப அந்த குழந்தை வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸ்டிமுலேட் ஆகி அதோட மூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிரும்.
அப்போ அந்த காதை வந்து கேட்டு அது ஆக்டிவேட் ஆகணுன்றக்காண்டி தான் கையில் வளையல் போடுறாங்க, காலில் கொலுசு போடுறாங்க. ஒரு உறவுகள்லாம் பேசணும், அந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு தான் இந்த வளகாப்பு, திருவிழா இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டாடுறாங்க. இந்த கன்சீவா இருக்க டயத்துல. அந்த குழந்தை வந்து அந்த டயத்துல தான் என்ன தோணும் அந்த உங்களுக்கு, அந்த கன்சீவா இருக்க டயத்துல ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கிறோம். சில பேருக்கு வந்து அந்த கன்சீவா இருக்க டயத்துல மனசுல இருக்க கெமிக்கல் ரியாக்ஷன் ஒண்ணு உண்டாகும். அந்த டயத்துல அதிகமா கோவப்படுவாங்க, அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகும். சில பேர்லாம் ஓப்பனாவே சொல்லுவாங்க, எனக்கு யார்ட்டயாவது சண்டை போடணும் போலயே இருக்கு. எனக்கு இந்த வீட்டை அந்த ரூமை விட்டு வெளியவே வர விருப்பம் இல்ல. அப்படியே இருட்டுக்குள்ளே இருக்கணும் போல இருக்கு. எந்திரிக்கவே முடியல. இந்த மாதிரி வந்து உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகும். உணர்வுகள்லயும் மாற்றங்கள் ஏற்படும். அப்ப அந்த டயத்துல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும், ஒரு மனசுக்கு அமைதியா ரிலாக்ஸா ஒரு பாட்டு கேட்கறது, சாமி ஆன்மீக வழியில சாமி கும்பிடுறது, நிறையா வந்து சந்தோஷமான சூழ்நிலைக்கு போறது, இயற்கையான இடத்துல வந்து வசிக்கிறது. ஆம். ஸோ அவங்கள சுத்தி ஒரு சந்தோஷமா இருக்கிற மாரி, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்க மாரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து குழந்தை வந்து அந்த அந்த ஒரு முழுமையான குழந்தை வந்து 5 மாசத்துக்கு மேலே உருவாகிரும். 5 மாசத்துக்கு மேல வந்து அந்த குழந்தை வந்து உடல் வந்து அதிகமா வந்து வளரும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமா வந்து இந்த டயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மாதுளப்பழம், வாழைப்பழம் இது 2 எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா, மூளையில செரிட்டோனின் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கும். அதுதான் என்ன பண்ணுமா, நம்மள வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அந்த உன்ற உணர்வு வந்து செரிட்டோனின். இந்த செரிட்டோனின் வந்து எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா, வாழைப்பழம், மாதுளப்பழம் இது 2ல தான் அதிகமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி பழங்கள் நிறைய எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மகிழ்ச்சி உணர்வு, சந்தோஷமான உணர்வுகள் வந்து ஏற்படும். அப்போ வந்து ஆரோக்கியமான உணவு, சாப்பாடு, நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு, சுத்தி இருக்க சூழ்நிலை வந்து ஒரு நல்ல சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா, அந்த குழந்தையோட பிரெக்னன்சி டைமும் நல்லா வரும். இதுல ஒண்ணே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனிக்கணும். மேபி சப்போஸ் அவங்க வந்து ரிலேஷன்ல மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, ரூபல்லா அப்படின்னு ஒரு ஊசி போடுவாங்க. அது மட்டும் கன்சீவ் ஆனவுடனே ஹாஸ்பிட்டல் போனோம்னா முதல் எடுத்தோன்னு கேட்பாங்க. நீங்க வந்து ரிலேஷன்ல மேரேஜா? இல்ல வந்து அந்நியத்துல மேரேஜ் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்பயும் கேட்டு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். மேம் இந்த மாதிரி நாங்கள் ரிலேஷன்ல மேரேஜ் பண்ணிக்குவோம். ரூபலான்னு ஊசி போடணுமா? இந்த மாதிரி நம்ம கேட்டு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வளர்ப்பு முறையும் அப்பப்போ நம்மளுக்கு வந்து குழந்தை உள்ள துடிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். அப்போவே குழந்தை கன்சீவாக இருக்க டயத்துலேயே வந்து குழந்தை துடிக்க ஆரம்பிச்சு நம்மளோட உணர்வுகள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் குழந்தைகிட்ட வந்து மந்திரம் சொல்லலாம், அன்பாக பேசலாம். அந்த குழந்தையோட கா உண காது வந்து கேட்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்னெல்லாம் அந்த குழந்தையோட இன்புட் போடணுமோ அப்பயே இன்புட் போடலாம். இப்போ நீங்கள் இந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக குழந்தையா வளரணும் அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ள பாடல்கள், குரான்கள் என்ன வேணுமோ உங்களோட மதத்தை வந்து கொடுக்கலாம். அப்போவே கொடுக்கலாம் நீங்கள் கன்சீவாக இருக்க டயத்துல. இல்லை அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு தான் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதெல்லாம் அந்த குழந்தைக்கு நீங்கள் மாசமாக இருக்கப்பே அந்த குழந்தைய வந்து சொல்லி சொல்லி அந்த குழந்தைக்குள்ள இன்புட்டை கொடுக்கலாம். ஒரு ரிலாக்ஸாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக குழந்தை வந்து நார்மலாக பிறக்கும். இப்போ நம்ம 3வது டாபிக் போயிடலாம். 3வது டாபிக்ல வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுலேருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி வரையும் குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த இந்த குழந்தைய நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு என்னென்னலாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் இங்கே தாய்க்கும் கொடுக்கணும். குழந்தை பிறந்து 3 நாள் வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்த மறுநாள்ல இருந்து விரலி மஞ்சள், வேப்பல்ல கொழுந்து இலையை அரைச்சு அது 3 நாளைக்கு காலையில வெறும் வயிற்றுல உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. சுடுதண்ணியில் அந்த உருண்டையை குடிக்க சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, வயிற்றுல இருக்க கசடுகள் கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். வயிறை சுத்தப்படுத்துறதுக்காண்டி அது கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிறந்த இடத்துல இருந்து மண் எடுத்துட சொல்லுவாங்க. இது ஏன் அப்புறமேட்டு நான் சொல்றேன். நான் அதுக்கப்புறம் இதை வந்து எதுக்காண்டி எடுக்கிறோன்றதை அடுத்து சொல்றேன். அந்த மண் எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, தொட்டியில கட்டுவாங்க. தொட்டில் கட்டுறப்ப என்ன பண்ணணுமா, தாயோட வயிறு வந்து எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவு ஹைட்ல தான் குழந்தைக்கு தொட்டில் கட்டணும். காட்டன் துணி தான் பயன்படுத்தணும். பேம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைய தரையில ஒரு காட்டன் துணி விரிச்சு தான் போடணும். பெட்டில் போடக்கூடாது. இதுக்கு உண்டான ரீசன் எல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்றேன். வந்து என்னென்ன பண்ணணுன்றது நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தரையில தான் போடணும். பெட்டு வந்து விரிக்கக்கூடாது. வெறும் தரையில, அதாவது காட்டன் துணி விரிச்சு அதில் குழந்தைங்க படுக்க போடலாம். அடுத்து பேம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணால் லங்கோடு மாதிரி காட்டன் துணியில லங்கோடு மாதிரி அதை சுருட்டி அதை வந்து கட்டி விடுவாங்க. லங்கோடு மாதிரியே கட்டி விடுவாங்க குழந்தைக்கு. அது கொஞ்சம் அதாவது இடையில கொஞ்சம் காற்று போகிற மாதிரி கொஞ்சம் கேப் போட்டு லூஸாக கட்டி விடுவாங்க.
அடுத்து தாய்க்கு இப்போ எப்படி சாப்பாடு கொடுக்கணும்? ஏன்னா வந்து 6 மாதம் வரையும் குழந்தைக்கு வந்து உணவு அப்படின்னா தாயோட பால் தான். அந்த தாய்ப்பால் நல்லா சுரக்கணும்னா தாய் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். இந்த தாய் வந்து உடம்புக்கு என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக குழந்தைக்கு வந்து போய் சேரும். அப்போ அந்த தாயோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு எந்த மாதிரி சாப்பாடுலாம் கொடுக்கலான்றது பார்க்கலாம். இப்போ ஒரு நார்மலாக வந்து என்னாச்சு? ஃபோன் வந்திருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மணிமேகலை மேடம் என்னாச்சு? சாரி சார், இடையில ஏதோ கால் வந்துச்சு போலக்கு, கட் பண்ணி விட்டுருக்கேன். சரி, கேமரா ஆன் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி. வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, பேசலாமா? கண்டினியூ பண்ணிக்கோங்க, லைவ்ல தான் இருக்கு. ஓகே. இப்போ உணவு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா தாய்க்கு அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தை அந்த ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வேப்பிலையும் வெள்ளி மஞ்சளும் அரைச்சி சுடுதண்ணில் வச்சு முழுங்கணும். அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் எப்படி எடுக்கணும் அந்த டைம் வைஸாகவே நான் சொல்லிடுறேன். ஒரு காலையில் வந்து வெள்ளைப்பூடும் கருப்பட்டியும் கொடுப்பாங்க. அந்த வெள்ளைப்பூடை வந்து வெறும் சட்டியில் போட்டு வதக்கி சுட்டு அதை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து குழந்தை நல்லா தான் டைஜஷன் ஆகும். இந்த குழந்தை உடம்புக்கு வந்து ஒரு சூடு ஏற்படும். அதுக்காண்டி வெள்ளைப்பூடு கருப்பட்டி கருப்பட்டி வந்து உடம்புல இருக்க கழிவை ஃபுல்லாக நீக்கிறதுக்கு நல்லது. அதனால இது 2 கொடுப்பாங்க. அடுத்து லேகியம், வில்லுப்பத்தி லேகியனே கடையில் விற்கும், இந்த இது கொடுப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அடுத்து சாப்பாடு காலையில் இந்த இது கொடுத்துட்டோம்னா அடுத்து ஒரு டீ ஏதோ கொடுத்துட்டு நைட்டு காலையில் ஒரு 9 மணிக்கு சாப்பாடு எப்படி இருக்கணும்னா இதுக்கு பிள்ளைப்பத்த குழம்புன்னே ஒரு குழம்பு சொல்லுவாங்க. இந்த குழம்பு என்ன ஆகும்னா இந்த உடம்புக்கு நிறைய பால் ஊறும், உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இருக்கிறதுக்கு இந்த உணவு முறை வந்து ரொம்ப பயன்படும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நிறைய சின்ன வெங்காயம், நிறைய வெள்ளைப்பூடு, இல்லை மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லா சுத்தமான நல்லெண்ணெயை வச்சு வதக்கிடணும். வதக்கிட்டு மிளகு, சீரகம், சோம்பு, கசகசம் இந்த 4ஐயும் போட்டு அரைச்சிட்டு அதோட ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, தேங்காய் சில்லு போட்டு அரைச்சி அந்த விழுதை மட்டும் போட்டுட்டு வேணா நான்வெஜ் சேர்க்குறவங்க நான்வெஜ் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து. இதில் மிளகாப்பொடியும் எந்த இதுவுமே போட மாட்டாங்க. இதுதான் அந்த காலையில் ஒரு 9 மணிக்கு டிஃபனாகவே இருக்கும். சாப்பாடுக்கு இந்த குழம்பு தான் கொடுப்பாங்க. அப்புறம் திரும்ப ஒரு மதியானம் ஒரு மணி போல் நான்வெஜ் ஏதோ ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஆனால் ப்ராசஸ் எல்லாமே இதே ப்ராசஸில் தான் இருக்கணும். குழம்பு வந்து காரம் இல்லாமல் இந்த மாதிரி மிளகு, சீரகம், கசகசா இந்த மாதிரி போடுறதா இருக்கும். இல்லை கசகசாவில் வந்து 2 ஐட்டம் இருக்கும். சில பேர் இந்த சீரக விதையே கசகசான்னு சொல்லி தான் விற்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கசகசான்றது நல்ல உடம்பு குளிர்ச்சி கொடுக்கறது. இது ஒரிஜினல் கசகசாவாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும். இந்த மாதிரி வாங்கி அதில் வந்து குழம்பு வச்சு கொடுக்குறப்ப உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பால் வந்து நல்லா சுரக்கும். அடுத்து இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த வெள்ளைப்பொடி இதெல்லாம் கொடுக்குறோன்னு, இது கொடுத்ததுக்கப்புறம் அப்பப்போ நம்ம குழந்தைக்கு வந்து 6 மாதம் வரையும் தாய்ப்பால் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். தாய்ப்பால் மட்டும்தான், அதில் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா விஷயமே வந்து அந்த குழந்தைக்கு போகும். இதில் நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி 30 நாளுக்குள்ள நம்ம நார்மலாக சேர்க்க முடியும் எல்லா சாப்பாடுமே இல்லை சேர்த்தணும். ஈவன் பழைய சாதம் கூட அந்த 30 நாளுக்குள்ளேயே சேர்த்தணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் இந்த குழந்தை பெரிய ஆளாகிற வரைக்கும் இன்பிட்வீனில் இந்த 30 நாளில் மேபி இப்போ நீங்கள் ஒரு பயிர் குழம்பு சேர்க்கலன்னு வைங்களேன், சேர்க்காம விட்டுட்டு புதுசாக ஒரு குழந்தைய வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பயிர் குழம்புல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அலர்ஜியாக உருவாகும். ஏன்னா அந்த குழந்தை அந்த 30 நாளும் சேர்க்கலை. அதனால இந்த 30 நாளுக்குள்ள தாய்க்கு எல்லா உணவு வகைகளும் சேர்த்தணும். பழைய சாதமாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, அந்த 30 நாளுக்குள்ள சேர்த்தணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா தாய் என்ன சாப்பிட்றாங்களோ அதை வந்து குழந்தையோட காதில், வாயில், தொப்புளில் ஊதி விடணும். அது ஊதுனா தான் என்ன ஆகும்னா அந்த குழந்தை போய் செமிக்கும். தாய் வந்து பால் கொடுக்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. தாய் பால் கொடுக்குற விதத்தை பார்க்கலாம். அடுத்து தாய் எப்படி பால் கொடுக்கணும்னா 2 பக்கமுமே 2 செஸ்ட்லையுமே பால் கொடுக்கணும். பால் கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா குழந்தைய வந்து ஷோல்டரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டி கொடுக்கணும்.
தட்டி கொடுத்து அதை செமிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து தரையிலே குழந்தைய போடணும். எடுத்தோடனே பாலை கொடுத்துட்டு உடனே போடவும் கூடாது, அது வாமிட்டிங் வரும். அதனால எப்போவுமே இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குற விதத்தை அந்த மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு பாலை வந்து பீச்சு விட்டுட்டு அப்புறம் தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா அந்த கசப்பு தன்மை இருந்தாலும் குழந்தை பால் குடிக்காது. அதனால இந்த பால் கொடுக்குற முறையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறோம். அடுத்து வந்து குளிக்கிற முறை. குளிக்கிறது எப்படி பண்ணணும்னா, இந்த குழந்தைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம குளிக்க ஊற்றுறோமோ அதே மாதிரி தாயும் குளிக்கணும். இந்த குளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, வேக தண்ணின்னு ஒன்று போடுவாங்க. இந்த வேக தண்ணியில் வேப்ப இலை, மா இலை, நொச்சி இலை, ஆடாதொடை, ஆரீஸ்வரி இலை, அடுத்து வந்து புளிய இலை, இந்த 6 இலையும் சேர்த்து வேக தண்ணி போடணும். இந்த வேக தண்ணியில் தான் தாய் குளிக்கணும். அதே வேக தண்ணியில் தான் குழந்தையும் குளிக்க ஊற்றுவாங்க. குழந்தைய குளிக்க ஊற்றுறப்ப கண்ணில் எண்ணெய் கட்டுவாங்க. இந்த எண்ணெய் கட்டுறதுன்னு என்னென்னா, சுத்தமான நல்லெண்ணெயை வச்சு குழந்தையோட கண்ணில் விட்டு அது எண்ணெய் கட்டுறது சொல்லுவாங்க, நல்லா முழிக்க விடுவாங்க. இதுதான் எண்ணெய் கட்டுறது. அப்புறமா வந்து அந்த குழந்தைய குளிக்க ஊற்றுனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து நல்லா குளிக்க ஊற்றிட்டு சாம்பிராணி போடுவாங்க. இந்த சாம்பிராணி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய நல்லா எண்ணெய் கட்டி குளிக்க ஊற்றுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள், கூழாங்கிழங்கு, பாசிப்பயிறு, இந்த மாதிரி கிழங்கு இதெல்லாம் வச்சு அதில் ஒரு ஒரு இது தயார் பண்ணி அதை தான் வச்சு குழந்தைய குளிக்க ஊற்றணும். குளிக்க ஊற்றி முடிச்சுட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதுதான் வந்து முக்கியமானது. இதனால தான் இப்போ வந்து ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து இந்த சென்சரி கொடுக்குறோம். இது முக்கியமான விஷயம். இது என்ன அப்படின்னா, குழந்தைய வந்து பய உணர்வு இருக்கும். ஏன் அப்படின்னா, வந்து குழந்தை கன்சீவாக இருக்கப்ப என்ன ஆகும், அந்த 10 மாசமும் குழந்தை தாயோட வயிற்றிலே இருக்கும். என்னைக்கு தாயை விட்டு அந்த குழந்தை வெளியில வருதோ அப்பவே அதுக்குள்ள பய உணர்வு ஏற்படும். அதனாலதான் என்ன பண்ணணும்னா, குழந்தை பயந்து பயந்து எந்திரிக்கும் சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம நம்ம வந்து அந்த குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து தொட்டியில கட்டுவோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து தாய் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதே மாதிரி தொட்டியில வந்து தாயோட வயிறு அளவு ஹைட் அளவுக்கு தான் அந்த தொட்டியில கட்டணும். ஏன்னா அப்பதான் குழந்தைக்கு வந்து தாயோட வயிற்றுல தூங்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும். அடுத்து இந்த குழந்தை குளிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, தரையில போட்டு குழந்தை என்ன பண்ணுவாங்க, அந்த உலக்க இருக்கு இல்லையா, குழந்தைய சுத்தி உலக்கைய வச்சு குத்துவாங்க. சுத்தி ஒரு 5 இடம் 6 இடம் சுத்தி 6 திசையிலையும் குத்துவாங்க. ஏன் அப்படின்னா, பயப்படுற உணர்வு வந்து மாறுன்றக்காண்டி. அடுத்து என்ன பண்ணுவாங்க, தண்ணியை தெளிச்சு விடுவாங்க. அதுக்கடுத்து குழந்தைய தலையில பிடிச்சி ஆட்டுவாங்க, வாயில ஒரு விரல வச்சு ஆட்டுவாங்க, அடுத்து கையை 2ஐயும் பிடிச்சி கொடுக்குவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு ஆட்டிசம் குழந்தை வருது, ஸ்பெஷல் சைல்டு குழந்தை வருதுன்னா அந்த குழந்தை பயந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே அந்த குழந்தையோட இதில் வந்து சென்சரி இஷ்யூ இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும்னா, இந்த பய உணர்வு இருக்கும். எதை எடுத்தாலும் பயப்படும். ஒரு இதை பிடிக்க சொன்னால் பயப்படும். யாராவது ஒரு ஆள் பேம்பர் பண்ணிக்கலாம், ஒரு பென்சிலை பிடிச்சி எழுத சொன்னால் கூட நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், பிடிச்சி தான் எழுதும். ஏன்னா அந்த குழந்தை அந்த பய உணர்வுலேயே இருக்கும், மனசுல ஒரு அதிர்வு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பிறந்த டயத்துல இது கொடுக்காததுனால தான். இதெல்லாம் மதியம் ஒரு ரிசர்ச்ல கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, பார்த்த வரைக்கும் 90-99% வந்து இந்த இதெல்லாம் நாங்களுக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் நாங்கள் கொடுத்ததே கிடையாது, இதெல்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்வாங்க. அதனாலதான் இப்போ மெயினாக இந்த டாபிக் எடுத்து இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஏன்னா நம்ம ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த சென்சரி எல்லாமே கொடுத்துடணும். அதுக்குதான் நம்ம சென்சரி வந்து கன்சீவா இருக்கப்பயே வந்து என்ன பண்றோம், காது கேட்கணும், அந்த உணர்வுகள் வரணுன்றக்காண்டி தான் இந்த வளகாப்பு இதெல்லாம் நடத்துறது. இதே ப்ராசஸ் தான் அந்த குழந்தைய குளிக்க ஊத்துறப்ப அந்த குழந்தைக்கு கை கால் எக்ஸசைஸ் பண்றது, குழந்தைய வந்து தலையில தூக்கி ஆட்டுறது, இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்றப்ப தான் அந்த குழந்தைக்கு வந்து பய உணர்வு போகும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, சொலகுல எல்லாம் போட்டு புடப்பாங்க, சொலகுல எல்லாம் வச்சு இப்படி ஆட்டுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, குழந்தை வந்து முறுக்கி உடம்பெல்லாம் முறுக்கி அழுகும். அப்படி முறுக்கி அழுதுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வேஷ்டியில 2 பக்கம் பிடிச்சிட்டு குழந்தைய போட்டு உருட்டுவாங்க. இது இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பால் வச்சு, ஏன்னா அது குட்டி குழந்தைன்னா இதுல வச்சு ஊட்டணும், இது பெரிய குழந்தையாயிரும் இல்லையா, அப்ப என்ன பண்ணோம், பாலை வச்சு பெரிய பால்ல அதுல படுக்க போட்டு அந்த குழந்தைய உருட்டுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஊஞ்சல்ல வந்து கவுத்தி போட்டு அந்த குழந்தை தலைகீழ படுத்துட்டு அப்படியே ஆட்டுவாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டே ஒரு திங்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னா, அந்த பிறந்த டயத்துல அந்த 6 மாசம் வரும் அந்த ப்ரீ ஸ்கூல் முன்னாடி இந்த குழந்தைக்கு இந்த விஷயம்லாம் நடந்துக்கணும். அது மெயினா வந்து ஒரு வயசுக்குள்ள இந்த விஷயம்லாம் நடந்திருக்கணும். இதெல்லாம் நடக்காததுனாலதான் அந்த பய உணர்வு குழந்தைக்கு இப்போ வரைக்கும் அந்த இது இருந்துகிட்டே இருக்கு.
அடுத்து வந்து என்ன பண்ணுவான்னா, குழந்தை வந்தோட துணிய துவைக்கிறதுலயே பெரிய ப்ராசஸ் இருக்கும். என்ன பண்ணணும்னா, குழந்தைய வந்து இப்பலாம் வாஷிங் மிஷின்ல போடுறாங்க. ஆக்சுவலா வந்து குழந்தையோட துணிய கூட இப்படி புழியக்கூடாது. ஏன்னா முறுக்கி முறுக்கி அழுகுன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவோம், குழந்தையோட துணிய வந்து சும்மா ஜஸ்ட் லைட்டா வாஷ் பண்ணிட்டு, அப்படியே பொத்தி பொத்தி தான் போடுவாங்க. குழந்தையோட இத கூட புழிஞ்சு டைட்டா புழிஞ்சு போட மாட்டாங்க துணிய. லைட்டா அப்படி பொத்தி அப்படியே போடுவாங்க. அந்த மாரி காய போடுவாங்க. அடுத்து வந்து பச்சை பறக்கிற நேரத்துல வெளியில வந்து எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கையா தெரியும் மேபி. ஆனா வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸ் இருக்கு பின்னாடி. ஒவ்வொரு சயின்ஸா இப்ப ஆட்டிசம் சைல்டு, ஒரு ஸ்பெஷல் சைல்ட பார்த்து பின்னாடி வந்து அனலைசிஸ் பண்றப்ப தான் ஒருவேளை அதுக்காண்டி தான் இப்படி பண்ணாங்களோ! ஐயோ! தெரியாம இவ்வளவு நாள் இப்படி பண்றோமே! அப்படின்றது இப்பதான் அத பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப ரிசர்ச்ல செக் பண்ணோம்னா, இந்த பாரம்பரிய வளர்ப்பு இல்லாததுனால தான் இப்ப ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு இதெல்லாம் குடுக்குறோம். மேபி இதெல்லாம் கிடைச்சிருந்துச்சுன்னா, அந்த குழந்தை வந்து இந்த மாரி சென்சரி ஐட்டம், கோ அக்குபஞ்சர், ஐகன் கோஆர்டினேஷன் இதெல்லாம் குடுக்கறதுக்கு வாய்ப்பு தேவையே இருந்திருக்காது. இதெல்லாம் மேபி அந்த ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைக்கு குடுத்திருந்தா. அதனால இந்த மாரி இது குடுக்கணும். அடுத்து குழந்தை இப்போ இது வந்து ஒரு 30 நாளுக்குள்ள அந்த கண்ணு கட்டுறது இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அடுத்து கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஒரு 2 மாசம், 3 மாசம் குழந்தை. 2 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா, குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்து ஒரு 2, 3 நாள்லயே என்ன ஆகும்னா, உடம்பு ஃபுல்லா அந்த ஸ்கின் அலர்ஜி மாரி ஒண்ணு தெரியும். உடம்பு அந்தந்த இடத்துல வந்து லைட்டா ரெட்டிஸா கொஞ்சம் சில இடத்துல வந்து கண்ணெல்லாம் எல்லோவா இருக்கும். அவ என்ன பண்ணுவான், ஐயோ மஞ்சள் காமாலை குழந்தைக்கு வந்து ஏதோ ஸ்கின் அலர்ஜி இருக்கு அப்படின்னாங்க. இல்ல கண்டிப்பா குழந்தை வந்து வயித்துக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு சன்லைட் வந்து கிடைக்காம இருக்கும். அதனால அந்த குழந்தையோட கண்ணு அந்த மாதிரி இருக்கும். உடம்புல ஸ்கின் இல்லை இப்படி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, வெயில்ல வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வைக்கணும். குழந்தைக்கு என்ன பண்ணும், தேங்காய் எண்ணெய் எடுத்து உடம்பு ஃபுல்லா கை கால் உடம்பு எல்லா இடத்துலயும் தேய்ச்சி விட்டுட்டு கை கால்லாம் மசாஜ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பிடிச்சிக்கணும். இப்போ இந்த விரிஸ்ட் இருக்குன்னா இந்த இடத்துல பிடிச்சிட்டு இங்க இப்படி ஆட்டணும், 10 கவுண்டிங். அடுத்து இந்த இடத்துல பிடிச்சிட்டு இப்படி ஒரு 10 கவுண்டிங். அப்புறம் 2 கை சேர்த்து இப்படி ஒரு 10 கவுண்டிங். அப்புறம் இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு இங்க பிடிச்சி இது ஒரு 10 கவுண்டிங். அப்புறம் ஒவ்வொரு வரலையும் 3 ஜாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் வச்சு ஒரு 10 கவுண்டிங் பண்ணணும். ஒவ்வொரு கையிலையும் பண்ணணும், ஒவ்வொரு விரல்லையும் பண்ணணும். அப்புறம் 2 கால்லையும் பண்ணணும், 2 கால் பாதத்துலையும் பண்ணணும். அப்புறம் கணுக்காலில் பண்ணணும், 2 காலையும் சேர்த்து வச்சு பண்ணணும் இடுப்புல. இது வந்து ரெகுலரா ஒரு 6 மாசம் வரையுமாவது கண்டிப்பா அந்த எக்ஸசைஸ் காலையில் எந்திரிச்சோடனே இந்த குழந்தைக்கு வெயில வச்சு இந்த உடம்பெல்லாம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விட்டு இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும். இதுவும் இப்ப பண்ணாததுனாலதான் இப்ப வந்து என்ன பண்றோம், பிசியோதெரப்பில மசாஜ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இதுவுமே இந்த குழந்தைக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அது இதெல்லாம் தேவைப்படாது. அடுத்து இப்ப இதுல வந்து குழந்தைக்கு வந்து தேவையானது எல்லாமே இதுல ஓரளவுக்கு சொல்லியாச்சு. அடுத்து பெட்ல பேம்பர் ஏன் போடக்கூடாது அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப சில குழந்தைங்க வந்து இப்ப ரீசெண்டா எனக்கு கவுன்சிலிங் வந்தப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க. என்னாச்சுன்னா கிட்னில, அதாவது குழந்தைக்கு வந்து நிறைய வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனு, நிறைய வந்து அந்த மோசம் போறதுல ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா, குழந்தைக்கு பேம்பர் யூஸ் பண்ணதான் மெயின் ரீசனா. குழந்தைக்கு நீங்க எவ்வளவு தூரம் பேம்பர் யூஸ் பண்றீங்களோ அப்போ வந்து என்ன ஆகும்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் ஏற்படும். அதனால குழந்தை வந்து கண்டிப்பா வந்து நீங்க காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணும். கஷ்டம் தான் எனக்கு தெரியும். ஆனா ரெகுலரா நைட்டு ஃபுல்லா குழந்தை பாத்ரூம் போவோம், இந்த இது பண்ணும், எப்படி இது பண்றது அப்படின்றதெல்லாம் சில பேர் யோசிப்பீங்க. ஆனா வேற வழி இல்ல. சில விஷயங்கள் நம்ம ஒரு வருஷத்து வரையும் சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் பின்னாடி நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து கொண்டு வர முடியும். இல்ல அப்படின்னா இப்ப நம்ம கஷ்டப்படலைன்னா லைஃப் லாங் கஷ்டப்படணும். அப்படின்றனால கண்டிப்பா வந்து மேக்சிமம் வந்து இந்த பேம்பர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு காட்டன் துணி மட்டுமே குழந்தைக்கு யூஸ் பண்ணுங்க. குழந்தைக்கு அந்த துணியை கிளாத்தை வாஷ் பண்றப்பையும் இதே மாதிரி நிறைய வந்து புழிஞ்சி வாஷிங் மிஷின்லாம் போடாம கையில வாஷ் பண்ணிட்டு லைட்டா வந்து பொத்தி பொத்தி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து பேம்பர் வந்து யூஸ் பண்ணாம நார்மல் காட்டன் துணியை யூஸ் பண்ணுங்க. அடுத்து பெட்டில் படுக்கிறதுல வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ பெட்டுனா நார்மலாக எப்படி இருக்கும், அதாவது நீங்கள் ஒரு குழந்தை அந்த பெட்டில் நீங்கள் ஒரு வெயிட் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு சைடு பள்ளமாக இருக்கும், மற்ற இடத்துல மேடாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? குழந்தை வந்து நார்மலாக வந்து அந்த பெட்டில் படுக்கிறப்ப சில இடத்துல வந்து பள்ளமாக இருக்கும், சில இடத்துல மேடாக இருக்கும். இப்படி இருக்கப்ப என்ன ஆகும்னா, இப்போதான் வந்து குழந்தை வந்து வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற ஸ்டேஜ். இந்த 6 மாதம் வரை வளர்ச்சி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த டயத்தில் இந்த எலும்புகள் வளர்றப்ப என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு ஷேப் இல்லாமல் வளர்ந்துரும். அதனால தான் சில பேருக்கு தலை நிற்கலை,
அப்படின்றதே வருவாங்க. அதுவும் ஒரு இதில் கவுன்சிலிங் தான் கண்டுபிடிச்சது. ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து தலையே நிற்கல. அப்போ என்னன்னு செக் பண்ணி பார்த்தா தலையில தலைவாணி வச்சுருந்துருக்காங்க. தலைவாணி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா தலை வந்து ஹைட்டாக வரும், உடம்பு கீழே போயிடும். அப்போ வந்து எலும்பு எப்படி வளரும்? கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி தானே வளரும். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து டேர்ன் பண்ண முடியாது, இப்படி இப்படி திருப்ப முடியாது. திருப்புறப்ப ப்ராப்ளம் ஏற்படும். அப்புறம் நம்ம ஃபிசியோதெரப்பி அது இதுன்னு பண்ணி தான் அதை இது சரிப்படுத்தும். அதுவுமே ரொம்ப கஷ்டம். அதனால எப்போவுமே வந்து தரையில் வந்து இந்த குழந்தைய வந்து காட்டன் துணி வச்சு தரையில் போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா தரை வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ தரை வந்து இந்த தலையில் வந்து உருளணும். தலை உருளப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எலும்புகள்லாம் ஷேக் ஆகி ஒரு கட்டத்தில் அது கரெக்டான இதில் வந்து வளர்ந்துரும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நம்மளுக்கே கழுத்து வலி வச்சுருக்குன்னு வைங்களேன், டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கழுத்துக்கு வந்து தலைவணி வைக்காதீங்க, 2 3 நாள் தலைவணி வைக்காமல் படுங்கன்னுவாங்க. ஏன்னா தூக்கத்தில் தன்னறியாமல் குழந்தை கழுத்தை அவங்கள்கிட்ட திருப்புவோம். திருப்புறப்ப அந்த எலும்புல கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் அது அட்ஜஸ்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா அந்த கழுத்தில் இருக்க எலும்புகள் வந்து ப்ராப்ளம்லாம் சரியாயிரும். அதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்க. அதனால கழுத்தில் தலைவணி வைக்கக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கை கட்டு போடுறோம் இல்லையா? இப்ப கை ஏன் கட்டு போடுறோம்? கை வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க வந்து கைக்கு எதுவுமே பண்ண வேணாம். நீங்க பண்ணாம விட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அது வளர்ந்துரும். ஏன் கட்டு போடுறாங்கன்னா, கை வந்து நேரா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அந்த ஸ்ட்ரைட்டா இருந்தா நேரா வளரும். ஸ்ட்ரெயிட்டா இல்லாம ஒரு சாதாரணமா விட்டுருந்தீங்கன்னா, எலும்பு விலகி வேற மாரி வளர்ந்துரும். இதுக்காண்டி தான் கைக்கு வந்து கட்டு போட சொல்றாங்க. இதே ப்ராசஸ் தான் குழந்தைக்கும். நீங்க பெட்ல படுக்கிறப்ப அந்த குழந்தைக்கு வந்து பள்ளம், மேடு இந்த மாரி காமிக்குது. இதே இது அந்த நார்மலா ஒரு துணி காட்டன் துணிய போடுறப்ப அது ஃப்ளெக்சிபிளா தான் இருக்கும். அந்த குழந்தை மூவ் ஆகுறப்ப அந்த இதுவும் துணியும் ஷேக் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எலும்புகள் வந்து நேரா ஸ்ட்ரெயிட்டா வளரும். அப்ப தலை நிற்கிறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் வந்து நடக்கும். அடுத்து குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, குப்புற விழுகும் இல்லையா? குப்புற விழுகிறப்ப என்ன ஆகும்னா, குழந்தை முட்டி முட்டி அப்படியே ஷேக் ஆகும். அந்த தரையில வந்து எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. எங்க சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவாங்க, பவுடர்லாம் கொட்டி சிமெண்ட் தரையா தான் இருக்கும். பவுடர கொட்டி குளிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து பவுடர கொட்டி விளையாட விடுவாங்க. அது என்ன பண்ணும்னா, அந்த குழந்தை மூவ் பண்ணும், ஷேக் ஆகும், ஸ்கேட்டிங் மாரி அப்படியே மூவ் ஆகும், விழுகும், மூவ் ஆகும், விழுகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனு அதே நேரத்தில் ஒரு பேலன்சிங் கிடைச்சிரும். இதே இதை நம்ம இப்போ பண்ணுறோம், பேலன்சிங் போர்டை வச்சு இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் வரணும், அந்த குழந்தை வந்து லிசன் பண்ணணும், அந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு பேலன்சிங் போர்டில் நிற்க வச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். இதே சரி சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவாங்க, அந்த 6 மாத குழந்தையில தரையில் வந்து தவக்க விடுவாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், அவனுக்குள்ள அந்த இடத்துல பவுடர் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை தட்டி தடுமாறி கீழே இது பண்ணி மூவ் ஆகி கீழே விழுந்து ஸ்கேட்டிங் பண்ணி அப்போ வந்து ஒரு பேலன்ஸ் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும். இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைக்கு வந்து இந்த தரையில் வந்து படுக்கணும், தரையில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு போடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இப்போ வந்து இந்த குழந்தை வளர்ப்புல ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு. அடுத்து எப்போவுமே வந்து நீங்கள் ஒன்று பண்ணிக்கோங்க, 6 மாதம் வரையும் குழந்தை தாய்ப்பாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் நிறைய வந்து தாய் வந்து நல்ல சாப்பாடு, ஒரு நியூட்ரிஷனான சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுவே ஓரளவுக்கு போதுமானது. அவங்க குழந்தைக்கு எப்போல்லாம் தாய்க்கு வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணுமோ அப்பப்போ அதிகமாக வந்து அந்த குழந்தைய பால் கொடுத்துட்டு நல்லா தூக்க வச்சிங்கன்னா போதும். அடுத்து இப்போ நான் தூங்க வைக்கிறது நான் சொல்கிறேன். தூங்க வைக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தொட்டியில் போடுவோம் இல்லையா? தொட்டியில் போடுறப்ப சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆனாலும் தூங்காதுங்க. அப்படியே தொட்டியில் ஆடிட்டே இருப்பாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு தாலாட்டு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தைய வந்து தாலாட்டிக்கிடுங்க. அப்போ கேஸ் கம்பெனிக்கார அண்ணே வந்து சொன்னவர், என்னப்பா எந்த ஊர், எந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கப்பா, பரவாயில்லப்பா கிராமத்தில் இன்னுமா அந்த பாரம்பரிய பாட்டெல்லாம் பாடுறாங்க, தாலாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. இல்லைண்ணே நாங்கள் கிராமம்லாம் கிடையாது, சிட்டியில் தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த தாலாட்டுன்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் கேட்டாலும் அதிசயமா, அந்த அளவுக்கு இப்போ பாரம்பரியம் ஆயிடுச்சு. யாருமே தாலாட்டுன்றது ஒன்று பாடுறதே கிடையாது. ஆனால் இப்போ தாலாட்டுன்னா எதுக்கு கொண்டு வர்றாங்க, இதுவுமே இப்போ ஸ்பெஷல் சைல்டுக்கு பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஸ்பீச் டே இருக்கா, உடனே அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஸ்பீச் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் வச்சு கண்ணுக்கு முன்னாடி வச்சு ஃபேஸ்க்கு ஃபேஸ் வச்சு அவங்க குழந்தைக்கு வந்து ஸ்பீச் கொடுக்குறோம். இது வந்து என்ன பண்ணுறோம், அந்த தாலாட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். என்ன நடக்கும், வந்து அந்த குழந்தை வந்து தொட்டியில் ஆட்டணுமா, ஆட்டுறப்ப என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய முகத்தை பார்த்துட்டு இப்படி ஆட்டுவோம். ஆட்டுறப்ப நம்ம பேசுகிறப்ப குழந்தை வந்து வேற வழி இல்லை, குழந்தை அங்கிட்டு திரும்ப முடியாது, நம்ம ஃபேஸை தான் பார்க்கணும். ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ லிப் மூமெண்ட் பார்க்கும், நம்ம பேசுறது காதில் கேட்கும். நம்ம என்ன சும்மாவா பாட்டு பாடுவோம், அந்த குழந்தை இப்படி வளரணும் அப்படி வளரணும், நீ பெரிய அறிவாளி, அங்கேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், பாசிட்டிவான ஒரு
வைப்ரேஷனை குழந்தைய கொடுத்துரும். நீ நல்ல குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை, உன்ன மாதிரி உலகத்துல அருமையான குழந்தையே இல்லை, அந்த அளவுக்கு டேலண்டான குழந்தை அப்படின்னு அப்பவே பாசிட்டிவான இது வைப்ரேஷன் குழந்தைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல குழந்தை அப்படின்ற உணர்வை குழந்தைக்கு ஊட்டுறோம். அடுத்து என்ன பண்றோம், அந்த குழந்தை வந்து லிப் மூமெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் என்ன பண்ணுது, இப்படிதான் முகம் பார்த்து பேசணுன்றதே அதை கத்துக்கிறோம். இப்ப 1.5 வயசுக்கு அப்புறம் வந்து என் குழந்தை பேசவே மாட்டேதுன்றாங்க இல்லையா, இதெல்லாம் என்ன ரீசன்னா, இந்த ஆரம்ப காலத்துல அவங்க தாலாட்டே பாடினதில்ல. குழந்தைய வந்து முகத்தை பார்த்து இப்படி ஆட்டுறப்ப கண்டிப்பா குழந்தைலாம் வந்து உடனேலாம் தூங்காது. சில குழந்தைங்க தான் ஆட்டோமேட்டிக்கா தூங்கும். மேக்சிமம் குழந்தைங்களாம் ரொம்ப நேரம் பாடுங்க. அப்ப பாக்குறப்ப ஃபுல்லா குழந்தை கண்டிப்பா நம்ம முகத்தை பார்த்து தான் ஆகணும். அப்ப நம்ம பாட்டு பாடுறப்ப நல்ல ஒரு வைப்ரேஷனும் உண்டாகும். லிப் மூமெண்ட் பாக்குறப்ப கண்ணு முகத்தை பார்க்கணுன்றது தெரிஞ்சுக்கிறோம். லிப் மூமெண்ட்டை கவனிச்சு என்ன பண்ணும், அந்த வேர்டெல்லாம் லிசன் பண்ணி மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிரும். அப்ப இப்படிதான் பேசணுன்றத அங்கேயே கத்துக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி குழந்தை வந்து நம்ம கன்சீவா இருக்கப்ப காதல லிசன் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம தாலாட்டு பாடுறது மொத்தமாவே அதுக்கு தெரிஞ்சிடும். அந்த குழந்தை வந்து இப்படிதான் பார்க்கணும், கண்ணை பார்த்து தான் பேசணும், உதடு லிப் மூமெண்ட்டை பார்த்து தான் வார்த்தைகள் கத்துக்கணும், மொழியை வந்து கத்துக்கணும் அப்படின்ட்டு தெரியும். அப்புறமேட்டுக்கு தான் என்ன பண்ணணும், சோசியல் பிஹேவியர் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் சோசியல் பிஹேவியர். அப்புறம் தான் வெளியில பாக்குறத வந்து கை காமிச்சு கை காட்டுறது, ஹாய் சொல்றது, பாய் சொல்றது, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த இதை பார்த்து பார்த்து அடுத்தடுத்து பேச்சு மொழி வளர்ச்சி கொடுக்கும். அப்ப நம்ம அந்த 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணிடுறோம், குழந்தைக்கு சென்சரி கொடுத்துரும், அடுத்து பேலன்சிங் கொடுத்துரும், பய உணர்வை போக்கிறோம், ஸ்பீச் கொடுத்துறோமா. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப இருக்க ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு இதெல்லாம் நடக்காததுனால திரும்ப இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மேபி இந்த 6 மாசத்துக்குள்ளேயே இந்த குழந்தைய கிடைச்சிருச்சுன்னா இப்ப இது தேவைப்படாது இல்லையா. அதனால ஆரம்பத்துக்குள்ளேயே இந்த 6 மாசத்துக்குள்ளேயே இதெல்லாம் கொடுத்துருக்கணும். அடுத்து இப்ப நம்ம வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் 6 மாசத்துல இருந்து 2 வயசு வரையும் பார்க்கணும். இப்ப 4வது டாபிக் போனோம். 6 மாசத்துல இருந்து நான் 2 வயசு வரையும் இப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், வெளி உணர்வுகள் வெளி உணவு, அதாவது தாய்ப்பாலை தவிர்த்து மற்ற தாய்ப்பாலோட சேர்த்து வேற உணவுகளையும் கொடுக்க ஆரம்பிப்போம். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, புது உணவை வந்து அந்த குழந்தை ஏத்துக்கிறப்ப அந்த குழந்தைக்கு டைஜஷன் வந்து ப்ராப்ளம் வரும். அப்ப என்ன பண்ணோம், எப்பவுமே ஒரு குழந்தை வந்து ஒரு உணவுல இருந்து இன்னொரு உணவு மாறுறப்ப குழந்தை வந்து வாமிட்டிங்கு, லூஸ் மோஷன் இது மூலியமா தான் வெளிப்படுத்தும். அடாப்டேஸ், அதாவது அந்த புது சூழலை ஏத்துக்கிறது. அப்போ வந்து அதுக்கு வந்து வாமிட்டிங் வருது, லூஸ் மோஷன் போறது, இது வந்து நார்மல். உடனே எடுத்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு நம்ம எப்பயும் போல நம்ம லூஸ் மோஷன் போனுச்சுன்னா போட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்பயும் போல இந்த கஞ்சி இந்த மாதிரி கொடுத்து இது பண்ணும். இப்ப 6 மாசத்துக்கு மேல நம்ம என்ன பண்ணோம், எடுத்தோடனே சாப்பாடு அந்த மாதிரி போகாம என்ன பண்ணும், வேக வச்ச சாறு எடுத்து கொடுக்கணும். இப்ப புதுசா இன்னைக்குதான் நீங்க இப்ப முத குழந்தைக்கு கொடுக்க போறீங்க. ஒரு காய்கறி எடுத்து வேக வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த காய்கறியை வேக வச்சு சாறு கொடுங்க. சாறு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, அந்த அதாவது குழந்தை செமிக்கிறது, இதுல நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், உரம் மருந்துன்னு ஒண்ணு இருக்கு. உரம் மருந்து அப்படின்னா என்னன்னா, அதாவது பேர் சொல்லாதது வசமும் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பெருங்காயம், மாசிக்காய், சாதிக்காய், வெள்ளைப்பூடு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து நல்லா இது நெருப்புல சுட்டுட்டு அதை வந்து லைட்டா கல்லுல வச்சு உரசுவாங்க. இல்ல வசம் வந்து லைட்டா ஒரே ஒரு உரசோன்னா போதும். அதாவது மற்றதெல்லாம் ஒரு 2-3 வருஷம் உரசி எல்லாம் சேர்த்தே காசங்கு கொடுக்கணும். காலையில குழந்தைக்கு அந்த ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துடலாம். நீங்க குழந்தை பிறந்த 3வது நாள்ல இருந்தே கொடுத்துடலாம். 3வது நாள்ல இருந்து ஒரு 10 வயசு வரையும் கூட கொடுக்கலாம். அது ஒன்றும் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. இது என்னன்னா செமிக்கிற மருந்து. குழந்தைக்கு வந்து புதுசா எது கொடுத்தாலுமே வந்து அது உள்ள போய் செமிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்காண்டி கொடுக்குற மருந்து தான் இது. இது எப்பவுமே காலையில வெறும் வயிற்றுல கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்ப இந்த இது கொடுக்கணும். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் புதுசா நீங்க எப்பவுமே எது கொடுத்தாலுமே அந்த குழந்தை புதுசா சாப்பிட்ட உடனே அடுத்த உணவு கொடுக்கக்கூடாது. இப்ப நீங்க ஒரு வேக வச்ச காய்கறியோட வேக வச்ச சாறு எடுத்து ஒரு சங்கு கொடுக்குறீங்க, கொஞ்சமா கொடுக்கணும். காலையில தான் இதெல்லாம் கொடுக்கணும். புதுசா முத பண்றீங்கன்னா தூங்கி எழுந்துச்சு விளையாடுற டைம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இப்ப கொடுக்கணும். கொடுத்துட்டு குழந்தைக்கு வந்து அடுத்து எதுவுமே கொடுக்கக்கூடாது. கொடுத்தோன்னே திரும்ப அழுதுச்சுன்னு திரும்ப பால் கொடுப்பாங்க. அப்ப அது செமிக்காம தான் போகும். என்ன பண்ணணும்னா குழந்தைய விளையாட விட்டுறணும். விளையாட விட்டு ஒரு பாத்ரூமோ இல்ல யூரினோ போனதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த உணவு கொடுக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே எந்த உணவு கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்து அதுக்கு நம்ம செமிக்கிற உணவு டானிக்குன்னு சொல்லிட்டு போனிசனா உட்வர்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது எப்பயும் போல கொடுத்துக்கலாம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு உணவும் ஆரம்பிக்கணும். எல்லாமே வந்து லிக்விட், ஃபர்ஸ்ட் லிக்விட் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணணும். லிக்விட் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ண உடனே குழந்தைய வந்து விளையாட விடணும். யூரின் போனதுக்கு அப்புறம் தான் செமிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த உணவு கொடுக்க ஆரம்பிக்கணும். இதே மாதிரிதான் 2 வயசு வரையும் இந்த உணவு முறையில பார்த்துக்கணும்.
எல்லாமே வந்து நீங்க கொடுக்கலாம். எல்லாம் வேக வச்சு இப்போ நான்வெஜ் சேர்க்கனா கூட வேக வச்சு 2 மீனை போட்டு கூட வேக வச்சு அதை சாறு எடுத்து கொடுக்கலாம். இப்போ நான்வெஜ்ல இருக்க நண்டு இறால் இந்த மாதிரி எது ஐட்டங்கள் என்ன கொடுத்தாலுமே வேக வச்சு சாறு எடுத்து கொடுக்கணும். என்ன ஒன்று ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா அது செமிக்கிற வரைக்கும் அடுத்த உணவு கொடுக்கக்கூடாது. இன்னொன்று நைட்ல இடத்துல ஒரு புது உணவை அறிமுகப்படுத்தக்கூடாது. ஒன்று காலையில இல்லைன்னா மதியானம். அப்பதான் அந்த குழந்தைங்க விளையாடுற டைம். அந்த டயத்துலன்னா அது விளையாண்டு செமிச்சிடும். செமிச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து கொடுக்குறப்ப இதாகும். ஒவ்வொரு ஸ்டேஜாக நடக்கும். 3ஆவது மாசத்துல குப்புற விழுகும், 6ஆவது மாசத்துல தவக்க ஆரம்பிக்கும். இப்படி அப்புறமேட்டுக்கு 8 மாசத்துல உட்கார ஆரம்பிக்கும். 9 மாசம் 10 மாசத்துல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கும். இப்படி நடக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்ன பண்ணணும்னா குழந்தைக்கு வாமிட்டிங் வரும், லூஸ் மோஷன் போகும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா நான் அடுத்த ஸ்டேஜுக்கு தயாராகிட்டேன் அப்படின்றத இன்டைரக்டா வந்து அறிமுகப்படுத்துது. அதனால இதை பயப்படணும் அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த டயத்தில் மட்டும் நான் இப்போ புது உணவுகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் நார்மலாக கொடுக்குறதே கொடுத்துட்டு, இப்போ மேபி அந்த டயத்தில் லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னா அந்த டயத்தில் மட்டும் இந்த கஞ்சி இந்த மாதிரி லேசான ஃபுட்டு மட்டும் கொடுக்கணும். அடுத்து இப்போ இந்த 6 மாசத்துலேருந்து 2 வயசு வரையும் உணவுகள் பார்த்தாச்சு. அடுத்து கண்டிப்பாக இந்த டயத்தில் கேஜெட் யூஸ் பண்ணக்கூடாது, டிவி செல்ஃபோனு பயன்படுத்தக்கூடாது, குழந்தைக்கு மெயினாக கொடுக்கக்கூடாது. குழந்தைகிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும், குழந்தைய விளையாட விடணும். மணலில் விளையாடணும், தண்ணியில் விளையாடணும், வெயிலில் விளையாடணும், செருப்பு இல்லாமல் நடக்கணும். இதெல்லாம் வந்து சென்சரி. செருப்பு இல்லாமல் நடக்கிறது வந்து அக்குபஞ்சர். செருப்பு இல்லாமல் நடக்கிறது, தண்ணியில் விளையாடுறது, பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்களா, சென்சரினாலே பஞ்சபூதங்கள் தான். 5 சென்ஸ், அதாவது 5 சென்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் நம்ம உடம்புல தான். எடுத்துக்காக சொல்லுவாங்க, அண்டத்தில் தான் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கும், பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்கும். இந்த உடம்பு வந்து ஒரு இயற்கையான சூழலுக்கு வாழணும்னா இயற்கையோடு அந்த குழந்தைய வந்து வாழ விடணும். அந்த மணலில் விளையாடுறதுலேருந்து, சேத்துல விளையாடுறதுலேருந்து, சகதியில் விளையாடுறது, புல்லில் நடக்குது, செருப்பு இல்லாமல் நடக்கிறது, இதெல்லாம் அந்த 2 வயசு வரை இந்த குழந்தைகளை ஃப்ரீயாக வந்து இயற்கை சூழலில் விளையாட விடணும். இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா கண்டிப்பாக வந்து குழந்தைகிட்ட நிறைய பேசணும். ஐ டு கான்டாக்ட் வச்சு முகத்தை நேராக வச்சு நிறைய பேசணும், நிறைய கதை சொல்லணும், நிறையா வந்து அந்த குழந்தையோட விளையாடலாம். இப்போ தான் வந்து என்ன பண்ணணும்னா குழந்தை வந்து வெளியில் இருக்கவங்களோட பழக ஆரம்பிக்கும். மற்றவங்களோட எப்படி பழகணும், எப்படி இது பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த டயத்தில் பாத்ரூம் ஸ்கில்ஸிங் இந்த டயத்தில் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். முதல்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும். பாத்ரூம் ஸ்கில்ஸு, சின்ன சின்ன சாப்பிட்றதுனா அந்த 2 வயசு குழந்தை எப்படி சாப்பிட தெரியும்னு சில பேர் யோசிப்பாங்க. என்னன்னா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு தட்டில் போட்டு சிந்தி தான் சாப்பிடும் குழந்தை, ஆனால் அது கற்றுக்கணும். அப்போ அந்த சாப்பிட்றதும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறணும், டாய்லெட்டிங் ஸ்கில்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். பாத்ரூம் போனால் இந்த இடத்துல இது மேட் எடுத்து போடு, இந்த இதை வந்து லைட்டுனா ஆஃப் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சொல்லலாம். ஃபேன்லாம் வந்து இந்த இதை ஆஃப் பண்ணணும், இப்படி கையில் வச்சு காமிக்கலாம் குழந்தைக்கு. இந்த டயத்தில் தான் வந்து கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும், கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த டயத்தில் நீங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுக்கணும். இந்த 2 வயசுல நம்ம 2 வயசு குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லித்தரலாமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லித்தரணும். பாத்ரூம் போனால் அந்த இடத்துல மேட் எடுத்து போடு பாப்பா, தண்ணி மோந்துட்டு வா, இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்ச குழந்தை தண்ணி மோந்துட்டு வர சொல்லலாம். சின்ன சின்ன இதை வந்து அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்து 2லேருந்து 3.5 வயசு. இப்போ 2லேருந்து 3.5 வயசுல என்ன பண்றோம் அப்படின்னா இப்பதான் வந்து குழந்தை வந்து வீட்டுல இருந்து வெளியில போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில எங்க போனாலும் கூட்டி போவோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் உங்க குழந்தைகளுக்கு காமிச்சிடலாம். இந்த டயத்துல தான் வந்து என்ன பண்றீங்க, பேரண்ட் வந்து டீச்சர் ரோல பண்ணணும். குழந்தை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டா என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே குழந்தை வந்து 2லேருந்து 3.5 வயசுல நீங்க ப்ரீ ஸ்கூல் சேர்க்கறதுக்கு நீங்களே ஒரு பேரண்ட்டை டீச்சர் ரோலில் பண்ணுறது பெட்டரு. நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம். இங்கே பாரு, இது வந்து மரம், இந்த மரத்தில் பாரு, இந்த மரத்தில் என்ன இருக்குது, என்ன காய் இருக்குது, இதில் இந்த மரத்தில் வந்து என்ன கலரில் இலை இருக்குது, என்ன பூ பூக்குது, இந்த மாதிரிலாம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ரோட்டில் பாருங்க, டிராஃபிக் சிக்னலை பற்றி சொல்லித்தரலாம். இதெல்லாம் புரியுமா அப்படின்னா கண்டிப்பாக புரியும். அந்த ஸ்கூலுக்கு போகணுன்னு அந்த குழந்தை என்ன கற்றுக்க போகுது, மொழி வளர்ச்சி, ரைம்ஸு அது இதுன்னு பண்ணுறப்ப அந்த குழந்தை வந்து பேசுறது கற்றுக்குறோம். நீங்கள் பேசுகிறத லிசன் பண்ண வைக்கிறது கூட நீங்கள் பேச பேச அந்த குழந்தை வந்து இப்படி தான் வார்த்தைகளை வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும்,
இப்படிதான் பேசணும். இந்த டயத்துல குழந்தைக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்க அதெல்லாம் கேட்காத சொல்ல பேசாம இரு பேசாம அப்படின்னோம்னா அந்த குழந்தையோட அறிவை வந்து தடை பண்ற மாதிரி. அப்ப அந்த அறிவை வந்து விரிவடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைய வந்து பேச விடணும். அப்ப அந்த குழந்தை வந்து ரோட்ல போறதெல்லாம் புதுசா இருக்கும் அதுக்கு. அப்படியே அந்த கண்கள்லாம் விரிஞ்சிரும். பாக்குறதுக்கு அது ஆர்வமா இருக்கும். எல்லாமே கேட்கும். இது என்னம்மா இதுமா இது மாடு ஏமா இப்படி கத்துது, ஏமா அது ஏமா இப்படி பண்ணுது அப்படின்னு அழகழகா கேள்வியெல்லாம் பலமா கேட்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணோம். அப்படி தெரியலன்னா அம்மாவுக்கு தெரியலன்னு சொல்லும். நம்ம வந்து இதை கத்துட்டு வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு மேக்சிமம் வந்து நீங்க சுற்றுச்சூழல் பத்தி தான் அடுத்த ஸ்கூலுக்கு போய் அது படிக்க போகுது. அப்ப இதெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து வெளியில இருக்க செடினா என்ன, மரம்னா என்ன, வெயில்னா என்ன, வானத்தை மாடியில மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு வான நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கறது சொல்லி கொடுக்கலாம். வானம்னா என்ன, நட்சத்திரம்னா என்னன்றதை சொல்லிக் கொடுக்கலாம். அந்த குழந்தைகள்ட்ட எல்லாட்டையும் அன்பா பழகுறது சொல்லிக் கொடுக்கலாம். சோசியல் பிஹேவியர் கற்றுக் கொடுக்கலாம். வெளியில பார்க்கு போனா அந்த பார்க்ல குழந்தைகள்ட்ட எப்படி மிங்கிள் ஆகணும், எந்த மாதிரி பழகணும், அதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். அப்ப வந்து என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூலுக்கு போறப்ப இப்படிதான் பழகணும், இந்த மாதிரி மிங்கிள் ஆகணும், மற்றவங்களுக்கு இப்படிதான் ஷேர் பண்ணணும். இதெல்லாம் குழந்தை வந்து எங்க கத்துக்கிறோம் அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இருந்து கற்றுக்குறோம். அப்போ ஸ்கூலில் போகிறப்ப அது எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட் வரையுமே என்ன கொடுப்பாங்கன்னா சோசியலில் பொறுத்தவரை அதாவது என்விரான்மெண்ட் பற்றி தான் படிக்க போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்துருந்துச்சு அப்படின்னா இதோட குழந்தையோட பிரெயினில் போய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். ஆல்ரெடி வந்து நீங்கள் அதை பற்றி சொல்லியிருப்பீங்க, அதை பார்த்துருக்கோம், அதை வச்சு மைண்டை வச்சுருக்கோம். இப்போ டைரெக்டாக வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு 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 அனிமலை பற்றியோ இல்லை ஒரு மரத்தை பற்றியோ அவங்க காமிக்கிறாங்கன்னா அது என்ன பண்ணுன்னா அதோட பிரெயின் அசோசியேட் பண்ணி பார்க்கும். ஆமா இல்லை அன்னைக்கு அம்மா கூட போனோம்ல இந்த மரம் பார்த்தோம்ல, அப்போ அதோட பிரெயின் வந்து எலாபரேட் ஆகும். அப்போ இது எப்படி இருக்கும், இதை டீச்சர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இதை வேற மாதிரி எப்படி பண்ணலாம், இதை பற்றி எப்படி கற்றுக்கலாம், இதுலேருந்து அப்போ வந்து அதோட நாலேஜ் என்ன ஆகும்னா எலாபரேட் ஆகும். இப்போ நீங்கள் இதெல்லாம் எதுவுமே சொல்லி தரலன்னு வைங்களேன், ஸ்கூல்ல இருந்து அந்த குழந்தை வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்குது, அது போகுது, வீட்டில் சாப்பிடுது, வீட்டில் இருக்குது, இதே மட்டும் தான் கற்றுக்கிட்டு டைரெக்டாக ஸ்கூலுக்கு போகுது. அப்போ அது வந்து பிக்சராக தெரியும், இதுனா என்னன்னே தெரியாது. அவங்க ஸ்கூல்ல சொல்லித்தரப்ப அது வந்து ஏதோ ஒன்று லைட்டாக உள்ளே போயிருக்கும், அது வந்து ஒரு பிக்சராக தான் பார்த்துருக்கோம். இதே இது மேபி நான் உங்களோட போகிறப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து நிறையா நீங்கள் பேசி இன்ட்ராக்ட் பண்ணி ரோட்டில் போகிறதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு குழந்தைகிட்ட வந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பூத்து வச்சுருந்தீங்க, ரோட்டில் போகிற விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா அது அங்கே போகிறப்ப அதுக்கு வந்து புதுசாக தெரியாது. அது வந்து அசோசியேட் பண்ணி அதை பற்றி இது எலாபரேட்டாக தெரிஞ்சுக்க ஆசைப்படும். எதுவுமே இல்லைன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படாது. ஜஸ்ட் அது பாடம் நடத்துகிறாங்க கவனிக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட்லேயே குழந்தை போயிடும். அதனால 3.5 வயசு வரையும் உங்களை சுற்றி இருக்க சுச்சுவேஷனை என்னன்னு சொல்லிக் கொடுங்க, ஷேரிங்னா சொல்லிக் கொடுங்க. அதாவது நார்மலாக ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ நல்ல நல்ல பிஹேவியர் ஃபுல்லாக கற்றுக் கொடுக்கலாம். வீட்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு கூட சொல்லித்தரலாம். நீங்கள் பாப்பாக்கா தண்ணி வந்துட்டு வந்து கொடு, அந்த இதை எடுத்து போய் பாத்திரத்தை போடு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு, நல்ல ஒழுக்கம், நல்ல மாரல் ஸ்டோரிஸு, மற்றவங்களோட பழகுற விதம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அந்த 3.5 வயசுக்குள்ளே அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் மேக்ஸிமம் நீங்கள் வீட்டிலே இருந்து சொல்லித்தரது பெட்டர். ஏன்னா இப்போலாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரீகேஜி எல்கேஜிக்கு முன்னாடி எல்கேஜியே வந்து 3.5 வயசுக்கு மேலே, அடுத்து ப்ரீகேஜிக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்துடுது. இப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு எடுத்தோடனே அவங்க ஸ்கூலில் போகிறப்ப என்ன ஆகும், குழந்தைங்க வந்து பென்சிலை வச்சு எழுதுவாங்க, சாப்பீஸோ பென்சிலோ கையில் பிடிக்கிறப்ப இந்த ஃபைன் மோட்டர்லாம் டெவலப்பே ஆகிருக்காது. அது எப்போ டெவலப் ஆகும்னா குழந்தை மணலில் விளாடுறது, களிமண்ணில் விளாடுறது, செடியை பிடுங்கி போடுறது, ஏதோ அந்த இதை குட்டி குட்டி திங்ஸை எடுக்கிறது, வெங்காயம் இருக்குது, இதில் தான் அந்த ஃபைன் மோட்டரில் டெவலப்மெண்ட் ஆகும். இந்த கிராஸ்பிங் பவர் இதெல்லாம் வரும். இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைய போய் நம்ம ஒரு ஸ்கூலில் விட்டோம்னா ஒரு செட் ஆஃப் இதில் அங்கேயே உட்காரணும் உட்காரணும் உட்காரணும். எவ்வளோ நேரம் டீச்சர் வந்து விளையாட விடுவாங்க அந்த குழந்தைய, கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க, மேக்ஸிமம் உட்காந்துன்னு இருக்கும் அந்த குழந்தை. அப்படின்றப்ப அதோட நாலேஜ், அதோட கைகால் வந்து உடம்பு வந்து ஃபிசிக்கலாக வந்து நல்லா எலாபரேட் ஆகுறதெல்லாம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். அதனால பெட்டரு, வேற வழி இல்லை அப்படின்னா ஓகே, மேக்ஸிமம் வந்து அந்த குழந்தைய வந்து நீங்கள் 3.5 வயசுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்கறது பெட்டர். ஓகே, இந்த இதில் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். இதில் வந்து நீங்கள் ப்ரைஸ் கோடில் என்னோட இது லாஸ்ட்டாக இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா என்னோட கருத்து என்னன்னா, பாரம்பரியமாக ஒரு குழந்தைய இந்த முறைப்படி வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு ஸ்பெஷல் ஸ்கூலும் தேவைப்படாது, ஸ்பெஷல் எஜுகேஷனும் தேவைப்படாது. இந்த பாரம்பரியமாக இருக்கிறப்ப பாரம்பரியமாக முறையான ஒரு குழந்தை வந்து வளராதப்ப மட்டும்தான் இதெல்லாம் தேவைப்படுது. ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனோட பேரண்ட் யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல இதில் ட்ராபேக் ஆகிருக்கு அப்படின்றத அதை
அதை அதை அனலிசிஸ் பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லை புதுசாக வந்து இனிமே தான் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு குழந்தைய கொடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் வந்து நீங்கள் இந்த ப்ரீ ஸ்கூல் மெத்தட் சொன்னீங்க இல்லையா, இந்த டயத்தில் வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் நிறைய வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, கலரிங்கு, பெயிண்டிங்கு இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் வீட்டில் இருந்து நீங்கள் என்னெல்லாம் சொல்லித்தர முடியுமோ, ஏபிசிடி கூட சொல்லித்தரலாம், 1 2 3 கூட சொல்லித்தரலாம். ஆனால் அது ஓரலாக சொல்லி கொடுத்துட்டு ரோட்டில் இருக்கிறதெல்லாம் வெளியில் இருக்கிறதெல்லாம் என்விரான்மெண்ட் ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த குழந்தையோட எஜுகேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கிளாஸ் வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரொம்ப ரொம்ப நன்றி. யாருக்குன்னா டவுட்ஸ் என்ன இருந்தால் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச யாருக்கும் டவுட் இருக்கும் செஷன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டே வந்து ஃபுல்லாக பிரித்து போட்டு இது பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் டவுட் இருக்காது. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம முடிச்சுக்கலாம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஏன்னா மற்ற ஒர்க் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒர்க்கிங் பர்சன்றதுனால கரெக்டாக நம்ம முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். தேங்க்யூ. நன்றிங்க. வணக்கம்.